எல்லாரும் இப்போ அடிக்கடி எடை குறைப்பு ஆலோசனைக்கு வரவங்க கேட்குற கேள்வி, சார் புதுசாக ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்காமே, நீங்கள் என்னென்ன டயட் தந்துட்டுருக்கீங்க அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. உடல் எடை குறைப்புக்கு சமீபத்தில் வந்திருக்கிற மருந்துகள் தான் ஒசம்பிக், வீகோவி, மோஞ்சாரோ அந்த மாதிரியான மருந்துகள். ஸோ இப்போ அதனுடைய இந்திய வெர்ஷன்ஸும் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் விரைவில் ஜெனரிக்குன்னு சொல்லக்கூடிய மலிவான விலையில் தயாரிக்க போகிறதா இந்திய கம்பெனிகள் அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வெறும் 350 ரூபா, ஒரு பிளேட் பிரியாணி விலையில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இன்க்ரெட்டின் அனலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா GLP-1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல ஒரு என்சைம் இருக்குங்க. ஸோ இந்த மருந்துகள் அந்த GLP-1 அந்த ஹார்மோனை வந்து உங்களுக்கு மிமிக் பண்ணுது, அது மாதிரி வேலை செய்யுது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மருந்துகள் வந்து கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஃபுல் பண்ண வச்சு உங்களுக்கு பசி உணர்வை தடுக்கக்கூடிய அந்த சட்டைட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வயிறு நிரம்பும் உணர்வு அதை அதிகம் பண்ணுறதுனால ஒரு நபர் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் எடை குறைப்பு ஏற்படும். உலகத்தில் குறுக்கு வழின்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே சுற்றி உங்களுக்கு ஒரு கலோரி தட்டுப்பாடு மூலமாக தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மருந்தும் போய் பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு உணவு மேலே இருக்கிற ஆசை குறைஞ்சி அதிகமாக சாப்பிட முடியாமல் அதனால் உடல் எடை குறைப்பு ஏற்படுது. நம்பர் 1, எவ்வளோங்க எடை குறைப்பு ஏற்படும்? சராசரியாக ஒரு 10லேருந்து 15% வரை எடை குறைப்பு ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளாட்டிவ் வந்துடும். நம்பர் 2, இதுக்கு சைடு எஃபெக்ட்லாம் இல்லையா அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு அப்படியே உணவை பார்த்தாவே ஒரு வெறுப்பு, வாந்தி வர தன்மை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர், என்னோடய பேஷண்ட்ஸே நிறைய பேர் மருந்து எடுக்க முடியல டாக்டருமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு, அதுவும் உடல் பருமன் ப்ளஸ் சக்கரை நோய் இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண் பார்வையே பறிபோகக்கூடிய நேயான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரதாகவும் ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்குது. 3வது, இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை சமீபத்திய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கிறது, ரீபவுண்ட் வெயிட் கெயின். அப்படின்னா என்னங்க, இந்த மருந்து வந்து நிரந்தரமாக இந்த கொழுப்பெல்லாம் குறைக்கிறது கிடையாது. ஸோ பசி உணர்வை கட்டுப்படுத்துது. ஸோ நீங்கள் 6 மாதம் எடுக்கிறீங்க, ஒரு 10-15 கிலோ எடை குறையிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மருந்துக்கு தற்போதே மாதம் ஒரு 20-30,000 செலவாகுதுங்க. ஸோ ஒரு 6 மாதத்தில் ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுவீங்க, ஒரு 10-15 கிலோ குறைஞ்சிருது. இந்த மருந்தை நிறுத்தின அடுத்த நாள்லேருந்து பசி உணர்வு பழையபடி வந்துடும். உங்களுக்கு எப்பவும் போல் வயிறு செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பழையபடி உங்களுக்கு உணவு சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும், உடல் எடை குறைந்தது ஏற ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் அவங்கவுங்களாம் இது ஏதோ ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் மருத்துவர்களே இல்லாதவங்க சும்மா ஹெல்த் கோச் அப்படின்லாம் நிறைய பேர் இந்த மருந்தை வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து பரிந்துரைக்கிறாங்க. மிக மிக ஒரு தவறான ஒரு போக்குங்க. இது ஒரு மேஜிக் ட்ரக் கிடையாது. சக்கரை நோயும் இருக்குது, உடல் பருமனும் இருக்குன்னா இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். வெறும் உடல் பருமன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, 130-140 கிலோ இருக்காங்க, அவங்களால உடல் எடை குறைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நல்ல உணவு முறை உடற்பயிற்சியோடு சேர்ந்து இது ஒரு அட்ஜங்க்டாக இது எடுக்கலாம். ஆனால் சும்மா இதை போட்டுக்கிட்டால் அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டால் அப்படியே கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஓடி போயிடும் அப்படின்னு நம்புறது தவறான போக்கு. மறுபடியும் 6 மாதம் கழிச்சு சுற்றி நீங்கள் இதே டயட்டுக்கு தான் வந்தாகணும். இதை நான் சொல்கிறேன், இப்போ புரியாது. இன்னொரு 1 வருஷம் கழித்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தவங்க அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம வழிக்கு வருவீங்க. வாங்க பார்த்துக்கலாம்.